இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலனா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது, தீய சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது. திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்திருக்கிறாரு. திருப்பி ஒரு ஊர்ல வந்து திராவிட முன்னேற்ற என்னங்க ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பா திருவிழா கூட்டி போயிருக்காரு. அப்போ திருவிழாவில் நிறைய பொருள் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஊதுற விசில் வித்துருக்கேன். விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னா, டே விசில வாங்கினா அப்புறம் நீ இப்போ கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு இருப்படா, எனக்கு காதெல்லாம் வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காத நீ அப்புறம் எதுக்கு என்னை பெத்த அப்படின்னா, டே என்னடா பெத்ததுக்கும் விசிலுக்கு என்னடா சம்பந்தம்? விசில் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. பஸ்ஸில் கூட்டி வர்றாரு மகனை. விசில் மயம்பாயிட்டில் இருக்கு, பஸ் போயிட்டு இருக்கு. கண்டக்டர் விசில் அடிச்சா தானே பஸ் நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டாரு கண்டக்டர். யோ ஏயா சும்மா விசில் அடிச்சிட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லையா? நான் அடிக்கல ஐயா. அப்புறம் எவன்டா அடிக்கிறது? ஒரு சின்ன பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாதனமா அவன் கையில விசில கொடுத்துட்டாங்க. அந்த விசில புடுங்கடா அப்படின்னா, முடியாது, எங்க அப்பா வாங்கி கொடுத்த விசில நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ட்டு பொழுது போகிற நேரம்லாம் எடுத்து புர்ருன்னு அடிக்கிறேன். இது டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டாரு. எத்தனை தடவை விசில் அடிப்பேன்? விசில கொண்டுறாங்க. முடியாது, நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசில பாக்கெட்டில் போட்டாரு. இவன் ஊதிக்கிட்டு இருக்கான் விசில. டிரைவர் எங்கன நிப்பாட்டணும்னு தெரியாம போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஊதுற பஸ்ல எவனுமே போகாதீங்கடான்ட்டு. இந்த விசில எப்படி சின்ன பையில கொடுத்த அந்த பஸ் நாசமா போச்சோ, அதே மாதிரிதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு திமுகவை ஒழிக்கணும்னு நினைச்சா அந்த குரூப் எங்க இருக்கும்னே தெரியாம போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சிருந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். பாயிட்ல விசில வச்சுக்கிட்டு, நைட்டு தூங்குறப்பயாவது அடிக்காதரா, விசில வைட அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 1:30 மணிக்கு முழிச்சிட்டான். விசில் எடுத்து பக்கத்து வீட்டுல ஒரு டிரைவர் அந்த ஆளு தூங்கிட்டு இருந்திருக்கேன். விசில் சத்தம் கேட்கவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பக்கத்துல வீட்டுக்காரமா படுத்திருந்திருக்கு. அது குடுமையை பிடிச்சி இழுத்து பிரேக்கு ஆக்சிலேட்டர்னு திரும்பி அந்த அம்மா, யோ பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னையா விசில் வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டே குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டேன்னு கீழே மயம் படுத்திருக்கேன். அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்னு வதக்குன்னு மிதிச்சு மூக்குல ரத்தம். ஒரு சின்ன பைய விசில கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும்.